ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற நிகழ்ச்சியில சிவகாசி தொகுதி தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ கீர்த்தனா சம்பத் அமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க. இதுக்கப்புறமா செய்தியாளர்களிடம் பேசிய அவங்க, இதை என்னால் இன்னும் நம்பவே முடியல. வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு இளமையான அமைச்சரவை பார்க்க முடியாது. எங்களுக்கு இது போன்ற வாய்ப்பை யாரும் வழங்கியிருக்க மாட்டாங்க. நாங்கள் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி நடத்த முடியும் அப்படிங்கிறத உலகிற்கு காட்ட போகிறோம் அப்படின்னு உற்சாகமாக தெரிவிச்சிருக்காங்க. யார் இந்த கீர்த்தனா சம்பத் என்று ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில் விரிவாக பார்க்கலாம். கீர்த்தனா சம்பத் தீவிர அரசியலுக்குள் வருவதற்கு முன்பு அரசியல் ஆலோசகராகவும் டிஜிட்டல் பிரச்சார உக்தியாளராகவும் பணியாற்றி இருக்காங்க. ஷோ டைம் கன்சல்டிங் நிறுவனத்தில் பணியாற்றிய காலத்தில் தெலுங்கு தேசம் அப்படிங்கிற கட்சியில் பல்வேறு தேர்தல் வியூகங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும் இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் டிஜிட்டல் தளங்களில் அக்கட்சியின் செல்வாக்கை உயர்த்த அவர் தீவிரமாக செயல்பட்டதா சொல்லப்படுது. அப்பதான் அவர் திறமையை கவனித்த விஜய் இதுக்கப்புறமா அவரை தனது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில் இணைத்து கொண்டதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. அரசியல் வியூக நிபுணராக செயல்பட்டு வந்த கீர்த்தனா சம்பத் இதுக்கப்புறமா நேரடியாக அரசியலுக்குள் களமிறங்க முடிவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருந்தாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 30 வயதிலேயே வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்படுறாங்க. இப்போ விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் கீர்த்தனா சம்பத் அமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க. அரசியல் பின்னணியில் வியூகங்களை வடிவமைத்து வந்த ஒருவர் இன்று அதே அரசியல் களத்தில் அமைச்சராக உயர்ந்திருப்பது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது. இது குறித்து ANI செய்தி நிறுவனத்திடம் பேசிய கீர்த்தனா சம்பத், எல்லாம் மாறப்போகிறது. அந்த மாற்றம் இப்போதே தொடங்கிருச்சு. விஜய் தலைமையிலான இந்த ஆட்சியில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவருக்கு வேட்பாளராக வாய்ப்பு கிடைத்து இதுக்கப்புறமா அமைச்சரவையில் இடம்பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. இது போன்ற மாற்றம் வேறு எந்த மாநிலத்திலும் எளிதாக நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. விஜய் திறமையையும் ஆற்றலையும் மதிக்கிறேன். அந்த மாற்றங்களை கொண்டு வரவே நாங்கள் அரசியலுக்குள் வந்துள்ளோம். இந்த அரசாங்கம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும், மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஆட்சியாக தொடரும் அப்படின்னு கீர்த்தனா சம்பத் தெரிவிக்கிறாங்க. இதற்கு முன்பு தேர்தல் முடிவுகள் வெளியான நாளில் இந்தியில் பேசியதன் மூலம் கீர்த்தனா சம்பத் தேசிய அளவில் கவனமும் பெறுறாங்க. அதே போல தெலுங்கு தேசத்திலும் பலரின் கவனத்தையும் ஈர்க்கிறாங்க. எனினும் இந்தியில் பேசியதற்காக அவர் மீது சில விமர்சனங்களும் எழுந்திருந்துச்சு. இது குறித்து விளக்கமளித்த அவர், என் கட்சியின் பிரதிநிதித்துவம் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் செல்ல வேண்டும். விஜய் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமே இருப்பேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும். இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு கீர்த்தனா சம்பத் தெரிவிக்கிறாங்க. கல்வி தகுதியில் அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரியில் கணிதத்தில் இளநிலை பட்டமும், புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தில் புள்ளி விவரத்துறையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்காங்க. இதே போல விஜய் அரசியல் வெற்றியின் பின்னணியில் முக்கிய பங்காற்றியவர்களில் ஒருவராக ஜெகதீசன் பழனிசாமி பார்க்கப்படுறாங்க. ஒரு காலத்தில் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்க விரும்பியவராக அறியப்பட்ட அவர் இன்று தமிழக அரசியல் களத்தில் முக்கிய வியூக நிபுணராக பேசப்பட்டு வராங்க. சினிமாவும் தமிழ்நாடு ஒன்றோடு ஒன்று கலந்துச்சு. சினிமாவில் ஹீரோவாக இருப்பவர்கள் நம்மை காப்பவர்கள் என்ற பின்பத்தை பாகவதர் காலத்தில் தொடங்கி அது எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய் படிப்படியாக வந்த வண்ணம் இருக்கிறது. சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர்கள் தங்கள் இமேஜை பாதுகாக்க பல்வேறு விஷயங்களை செய்வது வழக்கமான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக விஜயின் பிராண்ட் மதிப்பை உயர்த்து மேலையில் இருந்தவர் தான் ஜெகதீசன் பழனிசாமி. இவரது தி ரூட் நிறுவனம்தான் இந்திய அரசியலில் யாருமே செய்யாத புதிய அரசியலை நிகழ்த்தி காட்டியிருக்கு.
எம்ஜிஆருக்கு நிகரான ஒரு பின்பத்தை விஜய்க்காக அமைத்து எம்ஜிஆர் பாணியில் விஜய் முதல்வராகும் வகையில் மாற்றியதில் ஜெகதீசன் பழனிசாமியின் பங்கு அளப்பரியது என்கின்றார்கள். ஜெகதீசன் அவருடைய சோசியல் மீடியாவும் மிகப்பெரிய வேலைகளை இன்ஸ்டாவிலும் சமூக ஊடகங்களில் செய்த வேலைதான் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி பறிபோக காரணமா இருந்தது அப்படின்னு அடித்து சொல்றாங்க. 2012ஆம் ஆண்டு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எந்த அரசியலிலும் இல்லாமல் நடிகராக இருந்த காலத்துல அவரை சந்திக்க ஏங்கி புகைப்படத்துடன் சென்று அறிமுகமானவர்தான் ஜெகதீசன். கையால் உதயநிதியின் ஓவியத்தை வரைந்து உதயநிதிக்கே பரிசளிச்சிருந்தார். அந்த புகைப்படம் இன்று வைரலாகியும் இருக்கு. இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள நெட்டிசன்கள் தன்னை சந்தித்த இந்த நபர்தான் எதிர்காலத்தில் தனது அரசியலுக்கு வேட்டு வைப்பார் என்றும் முதல்வர் கனவை காலி செய்ய போகிறார் என்றும் உதயநிதி கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜெகதீசன் என்ன வேலை செய்தார் என்பதை வரக்கூடிய செய்தியில பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை விஜய் ஆரம்பித்த உடனே சமூக வலைதளங்களில் விஜயின் ரசிகர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் எந்த மாதிரியான செய்திகளை பகிர்கிறார்கள், எதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்பதை ரூட் நிறுவனம் மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து டேட்டா சேகரித்து வந்துச்சு. இதற்காக ஆயிரக்கணக்கான டிஜிட்டல் வல்லுநர்கள் மாத சம்பளத்திற்கு பணியமர்த்தப்பட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் ஜென்சி தலைமுறை இளைஞர்களை கவர ஒரு தனித்துவமான அல்காரித வியூகம் வகுக்கப்பட்டுச்சு. இதுதான் இளைஞர்களை கவர்ந்து விஜய் வெற்றி பெற காரணமாக அமைஞ்சதா சொல்கிறாங்க வல்லுநர்கள். அரசியல் ஆய்வாளர்களின் மதிப்பீட்டின்படி பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததா சொல்லப்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் தங்களது குடும்ப உறுப்பினர்களிடமும் ஆதரவை உருவாக்கியதா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இந்த மாற்றமே பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுது. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.